Hi, today 12th Max chapter 1 example 1.17 பார்க்கலாம். Find the rank of the matrix 1, 2, 3, 2, 1, 4, 3, 0, 5 by reducing it to a row echelon form. இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இதை வந்து ஃபஸ்ட் ரோ echelon ஃபார்மாக மாற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து ரேங்க் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஏ ஈக்குவல் போட்டு இதை எழுதிக்கலாம். எழுதிட்டு இப்போ வந்து இதை ரோ echelon ஃபார்மாக மாற்றணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மூணு இடத்துக்கும் வந்து 0 வரணும். இப்போ இங்கே 0 வரைக்கும் என்ன பண்ணலாம் அப்படின்னா R1 வந்து 3ஆல் மல்டிபிள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த R3லேருந்து R1 மைனஸ் பண்ணால் இங்கே வந்து 0 வந்துடும். இது 3ஆல் மல்டிபிள் பண்ணால் 1 3 சார் 3 வந்துடுமா. அதுக்கப்புறம் இந்த 3லேருந்து இந்த 3 மைனஸ் பண்ணும்போது 0 வந்துடுமா. ஸோ R3 ஈக்குவல் R3 மைனஸ் 3R1. ஓகேவா, R3 ஈக்குவல் R3 மைனஸ் 3R1. இப்போ இந்த ரெண்டுமே வந்து அப்படியே வந்து எழுதிக்கலாம். இதிலே வந்து R2வையும் வந்து சேஞ்ச் பண்ணிடலாம். இப்போ R2வை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா R2 இதையும் 0 ஆக்கணும்ல. ஸோ R2 மைனஸ் 2R1 இது 2ஆல் மல்டிபிள் பண்ணிட்டு இதுலேருந்து மைனஸ் பண்ணும்போது இது 0 வந்துடும். ஓகேவா, அதனால் இது ரெண்டுமே வந்து ஒரே ஸ்டெப்லேயே பண்ணி முடிச்சிடலாம். ஸோ R2 ஈக்குவல் R2 மைனஸ் 2R1. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு R1 வந்து நம்ம எந்த சேஞ்சுமே பண்ண போகிறதில்ல. ஸோ R1 வந்து அப்படியே எழுதிக்கலாம். R2வும் R3 தான் சேஞ்ச் பண்ண போகிறோம். R2வை எப்படி சேஞ்ச் பண்ண போகிறோம் பாருங்கள். R2 மைனஸ் 2R1. இப்போ இதில் R2 என்னது 2வா. 2 மைனஸ் 2R1 2R1 2 இன்று R1 என்னது 1ஆ. ஸோ 1 2 மைனஸ் 2 0 வந்துடுதா. ஸோ இங்கே வந்து 0. நெக்ஸ்ட் பாருங்கள் இந்த 1 மைனஸ் 2 இன்று R1 என்னது 2. ஸோ 1 மைனஸ் 2 2 சார் 4 1 மைனஸ் 4 ஈக்குவல் மைனஸ் 3. ஸோ இங்கே வந்து மைனஸ் 3. நெக்ஸ்ட் இது பாருங்கள் 4 மைனஸ் 2R1 2 இன்று 3 4 மைனஸ் 2 இன்ட்டு 3 6. ஸோ 4 மைனஸ் 6 வந்து மைனஸ் 2. ஸோ இங்கே வந்து மைனஸ் 2. ஓகேவா, இப்போ R3 சேஞ்ச் பண்ணலாம். R3 ஈக்குவல் R3 மைனஸ் 3R1. இந்த R3 வந்து R3லேருந்து இது 3R1 3ஆல் மல்டிபிள் பண்ணிவிட்டு மைனஸ் பண்ணுறோம். ஓகேவா, இப்போ R3 இங்கே என்ன இருக்குது 3 இருக்கா. ஸோ 3 மைனஸ் 3R1 3 இன்று R1 என்னது 1. ஸோ 3 மைனஸ் 3 ஈக்குவல் 0. ஸோ இங்கே வந்து 0 போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு அடுத்தது என்ன பாருங்கள் 0வா R3. ஸோ R3 0 மைனஸ் 3 இன்று இதோட R1 என்னது 2. ஸோ 2 0 மைனஸ் 3 2 சார் 6. ஸோ இதுக்கு வந்து மைனஸ் 6 வருது. ஸோ இங்கே வந்து மைனஸ் 6. நெக்ஸ்ட்டு பாருங்கள் அடுத்ததுக்கு வந்து R3யில் என்ன இருக்குது 5 இருக்குதா. ஸோ 5 மைனஸ் 3 இன்று இதோட R1 என்னது 3. ஸோ 3 இன்று 3. ஸோ 5 மைனஸ் 3 3 சார் 9. ஸோ 5 மைனஸ் 9 என்னது மைனஸ் 4. ஸோ இங்கே வந்து மைனஸ் 4. ஓகேவா, இப்போ இதை வந்து அப்படி இங்கே எழுதிக்கலாம். 1 2 3 0 மைனஸ் 3 மைனஸ் 2 0 மைனஸ் 6 மைனஸ் 4 இதை அப்படியே எழுதிக்கலாம். இப்போ இங்கே ரெண்டும் 0 வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து இங்கே 0 வரணும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா மைனஸ் 6 இருக்கா. அப்போ இதை வந்து நம்ம 6 கொண்டு வந்துக்கலாம். இதை 6 கொண்டு வரணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் 2ஆல் மல்டிபிள் பண்ணால் 6 வந்துடுமா. ஸோ R3 மைனஸ் 2 இன்று R2. ஓகேவா, இது 2ஆல் மல்டிபிள் பண்ணிட்டு இதுலேருந்து மைனஸ் பண்ணும்போது இங்கே வந்து 0 வந்துடும். ஸோ பாருங்கள் இப்போ R1 R2 எந்த சேஞ்ச் பண்ண போகிறதில்ல. ஸோ அந்த ரெண்டுமே வந்து அப்படி எழுதிக்கலாம். R3 மட்டும் தான் சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ R3யில் வந்து ஃபஸ்ட் ஒன்றுக்கு பாருங்கள் R3 மைனஸ் R3 என்ன இருக்குது 0 இருக்கா. 0 மைனஸ் 2R2 இது 2ஆல் மல்டிபிள் பண்ணும்போது 0 தான் வரும். ஸோ இங்கே வந்து 0 வந்துடும். ஸோ இந்த 0 அப்படியே தான் வரும். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் மைனஸ் 6 இருக்கா. R3க்கு பதிலாக மைனஸ் 6 இன்று 2 இன்று R2 என்னது மைனஸ் 3. ஸோ மைனஸ் 3. ஸோ மைனஸ் 6 இன்று இந்த மைனஸ் 2 மைனஸ் 3யும் மல்டிபிள் பண்ணும்போது ப்ளஸ் 6 ஆயிடுது. ஸோ மைனஸ் 6 ப்ளஸ் 6 வந்து 0. ஸோ இங்கேயும் 0 வந்துடுது. நெக்ஸ்ட்டு பாருங்கள் மைனஸ் 4 இருக்கா. மைனஸ் 4 இன்று மைனஸ் 4 மைனஸ் 2 இன்று இதோட R2 என்னது மைனஸ் 2. இப்போ இந்த மைனஸ் 4 அப்படி எழுதிட்டு மைனஸ் 2 இன்ட்டு மைனஸ் 2 ப்ளஸ் 4 ஆயிரும். ஸோ 4 மைனஸ் 4 வந்து 0. ஸோ இங்கேயும் வந்து 0 வந்துடும். இப்போ வந்து இதை அப்படியே இங்கே எடுத்து எழுதிக்கலாம். இப்போ இங்கே மூணுமே 0 வந்துருச்சா. ரோ echelon ஃபார்ம் வந்துருச்சா. ரோ echelon ஃபார்மாக இருந்துச்சு அப்படின்னா ரேங்க் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் நடுவில் இருக்க மட்டும் மல்டிபிள் பண்ணி பார்த்தா போதும். நடுவில் இருக்கிறதெல்லாம் மல்டிபிள் பண்ணும்போது 0 வந்துருச்சு அப்படின்னா நம்ம 2/2 மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சி அதுக்கு வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இல்லை இதுலேயே நம்பர் வந்துருச்சு அப்படின்னா இதோட ரேங்க் வந்து 3ன்னு சொல்லி முடிச்சிடலாம். மல்டிபிள் பண்ணி பார்க்கலாம். 1 இன்று மைனஸ் 3 இன்று 0 0 வரனால இது எல்லாமே 0 ஆயிருமா. ஸோ வந்து 3/3 மேட்ரிக்ஸ் இருக்கும்போது ஆன்சர் வந்து 0 வருது. அப்போ இதோட ரேங்க் வந்து 3 கிடையாது.
ஸோ இப்போ வந்து 2/2 மேட்ரிக்ஸாக மாற்றிக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட் இருக்கிற 2 மட்டும் எடுத்துக்கிறேன். இப்போது 1 2 0 -3 இதை மட்டும் இப்போ எடுத்துகிட்டு இதுக்கு வந்து நடுவில் இருக்கிற மட்டும் மல்டிபிள் பண்ணி பார்க்குறேன். 1 × -3 -3. ஸோ இது வந்து நாட் ஈக்குவல் 0. இப்போ இதோட P(a) வந்து இதோட ரேங்க் வந்து என்னது 2 தான். 2/2 மேட்ரிக்ஸாக இருக்கும்போது இதுக்கு வந்து 0 வராமல் நம்பர் வருது. அதனால் இதோட ரேங்க் வந்து 2. அவ்வளோதான். தேங்க்யூ.